ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு சுசியம் சுழியம் எது வேணாலும் சொல்லாங்க. மொறுன்னு சுழியம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா மொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க வேண்டிய சாமான்கள் என்னன்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே மெஷர்மெண்ட் கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் 2 முறை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் தூர போட்டுருங்க. புது தண்ணியை சேர்த்து ஒரு 4 மணி நேரம் இந்த உளுந்தும் அரிசியும் நம்ம ஊற வச்சிடலாம். அதே மாதிரி அரிசியும் 2 முறை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை தூர போட்டுட்டு புது தண்ணியை சேர்த்து 4 மணி நேரம் இதையும் ஊற வச்சுருங்க. இது ரெண்டும் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் 2 முறை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை தூர போட்டுட்டு புது தண்ணியை சேர்த்து 2 மணி நேரம் இதை ஊற வச்சா போதும். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. எக்ஸாக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணியை முழுசாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வைங்க போதும். பருப்பு நல்லா வெந்து வந்துடும். 4 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. ப்ரெஷர் முழுசாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒன்று எடுத்து பாருங்கள். பருப்பு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், நல்லா குழஞ்சி போயிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும் போது அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வடிகட்டி தூர போட்டுருங்க. தண்ணி இல்லாமல் தான் நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா திக்கு பேஸ்ட்டாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இந்த வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதுங்க. நமக்கு பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு விழுதை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீ இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றக்கூடாது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். மிதமான சூட்டில் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. எக்ஸாக்டாக டைம் சொல்லணுன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கைவிடாமல் இதை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கடாயிலேருந்து ஒட்டாமல் வரணும். அதுதான் அதோடைய கன்சிஸ்டன்சி. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வந்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த பூரணம் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அப்போ தாங்க எண்ணெயில் உங்களுக்கு பிரியாமல் வரும். பூரணம் உங்களுக்கு திக்காக இல்லை அப்படின்னா எண்ணெயில் பூரணம் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். எக்ஸாக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாயிலேருந்து ஒட்டாமல் வரணுங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானதாங்க உங்களுக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் பூரிக்குள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு கூட சுட்டு எடுக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போலி கூட பண்ணலாம் இந்த பூரணத்தை வச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு உருண்டைகள் ஆக்கிக்கோங்க. எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் இதை பெருசாவோ சின்னதாவோ உருண்டைகள் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டைகளாக்கி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க.
சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தான் சுட போகிறீங்கன்னா மிச்சம் இருக்கிற உருண்டைகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 நாள் வச்சு எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தை அரைச்சிக்கலாங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் தான் இதை நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த மாவுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு எந்த பக்குவத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அடுத்து நாம் ஊற வச்சுருந்த அரிசியும் இதில் சேர்த்துட்டு ரொம்ப மைய அரைக்க வேண்டாங்க. ஓரளவுக்கு கொரப்பாக அரைங்க அரிசியை மட்டும். ஏன்னா இட்லி நம்ம அப்படி தான் அரைப்போம். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக வரும் நமக்கு. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதையும் மைய அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தில் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்க்கும் போது வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவுடைய பக்குவம் இட்லி மாவுடைய பக்குவத்தில் தாங்க இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடியை போட்டு 30 நிமிஷம் இது ஊறட்டோங்க. இது கொஞ்சம் புளிக்கும் போது நமக்கு நல்லா மொறுமொறுவாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு உங்களுக்கு லைட்டாக புளிச்சிருக்கும். இப்போ நாம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுழியும் நல்லா உப்பலாக வருங்க. சோடா மாவு சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக தாங்க இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பூரணத்தோடு நல்லா ஒட்டி வரும். மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த பூரணத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜியை எப்படி துவச்சி எடுப்போமோ அதே மாதிரி தாங்க, பஜ்ஜியை எப்படி வறுப்போமோ அதே மாதிரி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோட் பண்ணி எடுத்திருக்கேன். மாவு பக்குவம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே அழகாக இந்த மாதிரி கோட் ஆகி வந்துடுங்க. பாருங்கள், நீங்கள் ஸ்பூன்லேயும் போடலாம், கையில் எடுத்து கூட தாராளமாக போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்பூனில் போடும் போது அழகாக ஷேப்பாக வருங்க. அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். சப்போஸ் கையில் போடணுன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியும் செவக்க விட வேண்டாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா மொறுன்னு உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இதே அளவுகளோடு நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான சுழியம் ரெடி ஆகிடுங்க. மிச்சம் இருந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி இதை நீங்கள் கொடுக்கலாம். இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.